ஸ்டெப் 1 இந்த வீடியோ லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 fb.com போய்க்குங்க. ஸ்டெப் 3 வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 4 அவ்வளோதான் கைஸ், மந்த்லி நீங்கள் 1 lakh ஏர்ன் பண்ணியாச்சு. இது உங்கள் மணி தகவல். வெல்கம் டு மணி தகவல் சேனல். ஹலோ கைஸ், இந்த வீடியோட டாபிக் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் தமிழ் யூசிங் ஃபேஸ்புக் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை எப்படி ஃபேஸ்புக் மூலியமா ப்ரோமோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1. ஓகே, இப்போ நாம நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் digistore24.comல போய்க்குங்க. இந்த digistore24ல உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த நெட்வொர்க்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் digistore24.com அப்படிங்கிற இந்த வெப் அட்ரஸ்க்கு வாங்க. வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் நவ் இட்ஸ் ஃப்ரீ டு சைன் அப் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ அது கிளிக் பண்ணதுமே இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் தென் வாட் இஸ் யுவர் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இதில் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த digistore24ஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூங்கிற பட்டனை கொடுங்க. உங்களுக்கு இந்த digistore24 அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே, அந்த சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்க digistore24 டேஷ்போர்டுக்குள்ள வருவீங்க. ஸோ இந்த digistore24 டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்க இந்த மார்க்கெட் பிளேஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மார்க்கெட் பிளேஸை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ண போற ப்ராடக்ட் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ப்ராடக்ட் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க இந்த சைட்ல பாருங்க பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்துட்டு சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச் பட்டன்ல போயிட்டு வெயிட் லாஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் லாஸ்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சர்ச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 42 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வெயிட் லாஸ்க்கு உண்டான ப்ராடக்ட் இருக்குது. நம்ம இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நம்ம ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த லீன் பெல்லிஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் பேஜ் நம்ம பார்த்துடணும். அதே மாதிரி அஃபிலியேட் சப்போர்ட் பேஜையும் நம்ம பார்த்துடணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த லீன் பெல்லிஸோட ப்ராடக்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நீங்களே நீட்டாக இருக்குது இந்த லேண்டிங் பேஜ். அந்த நெக்ஸ்ட் அஃபிலியேட் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரோமோட் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் வருதுன்னு கேட்டிங்கன்னா 65% கமிஷன்ஸ் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா $191. ஓகேங்களா, இதிலிருந்து ஒரு 65% நமக்கு கமிஷனாக வரும். ஓகே கைஸ், நம்ம இந்த ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரோமோ லிங்க் தேவை. ஸோ இங்கே இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் காப்பி ப்ரோமோ லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படி நோட் பேடில் போட்டு வச்சுக்கலாம். நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், digistore24ல நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அண்ட் அதோட அஃபிலியேட் லிங்க்கும் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸோ ஸ்டெப் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் சைட் அப்படிங்கிற கூகுளோட ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த கூகுள் சைட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா இங்கே பிளாங்க் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த ஹெட்டர் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம delete பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட் போயிட்டு நம்ம அந்த சேல்ஸ் பேஜை பார்த்தோம்னா நம்ம இந்த பேஜோட இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, ஓகே சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை நம்ம இந்த சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இந்த சைட்டோட நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம லீன் பில்லிங்ஸ் அப்படிங்கிற நேமே கொடுத்துருவோம். ஓகேங்களா, LEAN. ஓகே கைஸ், நம்ம இப்போ கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுக்கணும். அதாவது நம்மளோட அஃபிலியேட் லிங்க் நம்ம கொடுக்கணும் இந்த சைட்டில். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு இதை நான் செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 48க்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நம்ம மிடில் கொண்டு வந்துடலாம். ஓகே சூப்பர். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இப்போ நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை நம்ம கொடுத்துருவோம். ஸோ அஃபிலியேட் லிங்க் நம்ம நோட் பேடில் எடுத்து வச்சுது தான். ஸோ அதை போயிட்டு நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ இங்கே லிங்க் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த இடத்துல அந்த அஃபிலியேட் லிங்க்கை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் நம்ம அஃபிலியேட் லிங்க் கொடுக்க முடியும். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த இடத்துல லிங்க் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்ங்கிற ஆப்ஷனில் நம்ம அந்த அஃபிலியேட் லிங்கை பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நம்ம லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம் கைஸ். ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் பாருங்க மேலே பப்ளிஷ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த பப்ளிஷ்ங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இந்த வெப் அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்த வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் நேம் கொடுத்துடலாம். ஸோ அந்த ப்ராடக்டோட நேமே நம்ம கொடுத்து நம்ம வெப் அட்ரஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் அந்த வெப் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா லீன் வில்லிஸ் அஃபிஷியல் 01 அப்படிங்கிற இந்த வெப் அட்ரஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இதையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் போயிட்டு நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். பப்ளிஷ்ங்கிற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம லேண்டிங் பேஜ் பப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம போய் வியூ பண்ணி பார்க்கலாம் இந்த வெப்சைட்டை. ஓகே, நம்ம போட்ட இந்த பிக்சர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த அஃபிலியேட் லிங்க் கொடுத்த இந்த டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம அஃபிலியேட் லிங்க்கு டைரெக்டாக ரீடைரக்ட் ஆகுது. ஸோ சூப்பர். இப்போ இந்த இமேஜில் நம்ம அந்த லிங்க் கொடுத்தோம். இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுவும் ரீடைரக்ட் ஆகுது. சூப்பர். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த லேண்டிங் பேஜை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கான அந்த லேண்டிங் பேஜை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் சைட் யூஸ் பண்ணி நம்மளோட அந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டை நம்ம சிம்பிளான ஒரு லேண்டிங் பேஜில் நம்மளோட அஃபிலியேட் லிங்க் கொடுத்து நம்ம லேண்டிங் பேஜை கிரியேட் பண்ணியாச்சு. அதோட லிங்க்கும் நம்ம நோட் பேடில் எடுத்து போட்டாச்சு. ஸ்டெப் 2 முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சிருந்த இந்த லேண்டிங் பேஜோட லிங்கை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அஃபிலியேட் லிங்க்கை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு நான் வெயிட் லாஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். அதாவது வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஷார்ட்ஸை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே காஸ், வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது இந்த வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் இந்த ஷார்ட்ஸை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம y2meet.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த y2meet இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த நம்ம காப்பி பண்ண அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, 720pல அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஓகே, ஸ்டெப் 3 ஓவர். ஸோ நம்மளோட அந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டுக்கு உண்டான வீடியோவை நம்ம யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டெப் 3 ஓவர் அண்ட் ஸ்டெப் 4 போவோம். ஸ்டெப் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது எதுலன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ facebook.comல போயிட்டு நீங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். FB அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே நீங்கள் சைடில் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஜஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரியேட் நியூ பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு பேஜை இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெயிட் லாஸ் அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஒரு பேஜை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேஜோட நேம் அண்ட் கேட்டகரி அண்ட் பயோவில் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிடுற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிடுறேன் நான். ஸோ வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேரை நம்ம கொடுத்துப்போம். ஓகே காய்ஸ், இந்த நேம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இந்த வெப்சைட் இந்த கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த பயோ இதில் நம்மளோட பேஜ் நேமே கொடுத்துடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம் பேஜை. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டே வாங்க. டன் கொடுங்க. ஓகே, நமக்கு உண்டான பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ ப்ரொஃபைல் இமேஜ் அண்ட் கவர் ஃபோட்டோலாம் நீங்கள் கொடுத்துங்க. இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆயிரும். ஸோ ஓகே, நம்ம அஃபிலியேட் லிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு FB பேஜை ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த பேஜை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ யூடியூப்ல டவுன்லோட் பண்ண அந்த வெயிட் லாஸ் வீடியோவை நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்லோட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வருவீங்க. இந்த பேஜில் வந்து இந்த ஆட் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த அந்த வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, நீங்களே பார்க்கலாம் இங்கே. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த ஆட் டீடைல்ஸில் வந்து நம்ம செக் ப்ரொஃபைல் பயோ அப்படிங்கிற கொடுக்க போகிறோம். ஓகே கைஸ், இதை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா பப்ளிஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், நம்ம ரீல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள்,
லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷார்ட் வந்து அப்லோட் ஆயிருச்சு ஃபேஸ்புக் ரீல்ஸில். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நோட் புக்கில் சேவ் பண்ணி வச்சிருந்த இந்த நம்மளோட லேண்டிங் பேஜ் லிங்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே guys, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் சைட்டை வந்து இந்த ஃபேஸ்புக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, டைனி யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சிருந்த நம்மளோட லிங்கை நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல என்டர் லாங் லிங்க் ஹியர் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி ஷார்ட் அண்ட் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்து நம்ம ஷார்ட் அண்ட் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட லேண்டிங் பேஜ் லிங்கை. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த லிங்கை போயிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இந்த இடத்துல 3 டாட்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஆட் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரை இட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லேர்ன் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்குவோம். ஓகே, இங்கே ஆட் வெப்சைட் லிங்க்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட லேண்டிங் பேஜ் லிங்கை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நோட் பேடில் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்த இந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேவ் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எடிட் பயோவில் நீங்கள் இந்த லிங்க் கொடுத்து நீங்கள் இங்கேயும் சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி எடிட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம லிங்க் கொடுத்துக்க முடியும். ஸோ அதாவது இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் சோஷியல் லிங்க்னு இருக்குது. இந்த இதில் நம்ம எடிட் பண்ணி நம்மளோட வெப்சைட் லிங்கை அதாவது நம்ம லேண்டிங் பேஜ் லிங்கை நம்ம கொடுத்துக்க முடியும், கொடுத்து சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ போஸ்ட்டில் போயிட்டு நம்ம போஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி ஸோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டா போஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த போஸ்ட்டை நம்ம பின் பண்ணி வச்சு நம்ம லிங்க் கொடுக்க முடியும். ஸோ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பின் போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பின் ஆயிரும். ஸோ இந்த போஸ்ட் இங்கே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம ஒரு நீட்டாக ஒரு பேஜை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அண்டு வீடியோ போட்டாச்சு அண்ட் நம்மளோட லேண்டிங் பேஜ் லிங்கையும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 3-4 வீடியோஸ் ரீல்ஸாக நம்ம இந்த பேஜில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம பேஜ் வைரலாக ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அப்படி வைரல் ஆகும்போது இங்கே நிறைய ஃபாலோவர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது வந்த விசிட்டர்ஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணி நம்ம லேண்டிங் பேஜ் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா ஸோ நம்மளோட அஃபிலியேட் லிங்க் நம்ம இங்கே கொடுத்து வச்சிருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பேஜுக்கு போயிட்டு யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 65% கமிஷன் நமக்கு வந்துடும். ஓகேங்களா காய்ஸ்? ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான மெத்தட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான மெத்தடில் நான் வரேன். டில் தென் இது உங்கள் மணி தகவல் சேனல்.